வெல்கம் டு சவுத் சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஓஎம்ஆர் ரோட்டில் இருக்க ஒரு அருமையான ஆன் ரோடு ப்ரீமியம் ப்ராஜெக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா ரீசேல் பிளாட் ஆகட்டும், லே அவுட் ஆகட்டும், நோ கமிஷன், நோ ப்ரோக்ரேஜ், எல்லாமே டைரக்ட் ஓனர் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த வீடியோ டெஃபினட்டாக வந்துகிட்டே இருக்கும். எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னாக்கா தான் வாழ்க்கையில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணும், ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கவங்க தான் வாங்க முடியும், ஒரு மிடில் கிளாஸ் வாங்க முடியாது, லோ கிளாஸ் வாங்க முடியும் அப்படின்லாம் கிடையாது. என்னுடைய சேனலில் வர வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ப்ராப்பர்ட்டியும் எல்லாரும் எல்லா தரப்பினரும் வாங்கக்கூடிய அளவு தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஓஎம்ஆர் ஆன் ரோட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பெரிய பெரிய ரோடு. ஃபர்ஸ்ட்டு 60 ஃபீட் ரோடு, 40 ஃபீட் ரோடு, 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, இந்த சைஸ் தான் வந்து இதில் எல்லா ரோடுமே இருக்கும். ஏன் இந்த அளவுக்கு ரோடு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேஅவுட்டுடைய ப்ராஜெக்ட் மொத்தம் 75 ஏக்கர்ஸ். 75 ஏக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 7 ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க. 7 ஃபேஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா லான்ச்சிங் ஆகி அரௌண்ட் வந்து ஒரு 60% வந்து பிளாட் வந்து ஷோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இன்னும் ஒரு 40% பிளாட் இருக்கு. எல்லாமே நல்ல நல்ல பிளாட் இருக்கு. இந்த லேஅவுட்டை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு ரீலான்ச்சிங் ஒன்று கம்மிங் 13th பண்றோம் சார். கம்மிங் 13 அதாவது வர சண்டே வந்து ரீலான்ச் பண்றோம். ஏன் இந்த ரீலான்ச் பண்றோம்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம லேஅவுட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்க, வாங்குறவங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா ஒரு 7ல இருந்து 9 பேர் வந்து பாத்தீங்கன்னா பூமி பூஜை போட்டு அன்னைக்கு வந்து அவங்களுடைய வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றாங்க மங்களகரமா. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நம்முடைய சவுத் சென்னை ப்ராப்பர்ட்டி சேனலுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லபடியாக வீடு கட்டி அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கணும், இன்னும் நிறைய சொத்து வாங்கணுன்றது என் சேனல் சார்பாக அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூமி பூஜை போட்டாங்க. ஏன் அந்த பூமி பூஜைன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாட் நம்பர் வந்து C8ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 6000 சதுரடியில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட போகிறாங்க. அதுக்கான பூமி பூஜையும் போட்டுட்டாங்க. இந்த லேஅவுட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு 10 ஏக்கரில் வந்து போட்டிருக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸில் 2 பார்க் இருக்குங்க. ஒன்று வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் பார்க்கு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நல்ல ஒரு பெரிய பார்க்கு, நல்ல உள்ள ஒரு வந்து வாலிபால் கிரவுண்டு, ஒரு பசங்க சில்ட்ரன்ஸ் விளையாட்டுக்கான நிறைய எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அது பார்க்கலாம் உங்களை லைவாக காமிக்கிறேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேஅவுட்டை பொறுத்தளவுக்கு மொத்தம் 176 பிளாட்டுங்க. ஃபேஸ் 1ல பார்த்தீங்கன்னாக்கா 176 பிளாட்டு. அதில் 23 பிளாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியல் பிளாட். கமர்ஷியல் பிளாட்னா ஒரு பிளாட்டுடைய சைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5000லேருந்து 7000 ஸ்கொயர் ஃபீட்டு, 6000 ஸ்கொயர் ஃபீட்டு, மினிமம் வந்து 5000 ஸ்கொயர் ஃபீட் மேலே தான் இருக்கும். ஏன் இதில் வந்து 23 கமர்ஷியல் பிளாட் கொடுத்துருக்கோன்னா இது மொத்தம் 75 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் கண்டி விட்டுருக்கோம், சாய் சைத்தன்யா ஸ்கூல் கண்டி விட்டுருக்கோம். ரிமைனிங் இந்த 23 பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்கு, அதுபடியே பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காம்ப்ளெக்ஸ் உள்ள கொண்டு வரதாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 153 பிளாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிடென்ஷியல் பிளாட். அடுத்தது ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மொத்தம் 2500லேருந்து 2800 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இதுக்குள்ளே பிளாட் வரும். ஒரு 3000 குடும்பங்கள் வசிக்கக்கூடிய மிகப்பெரிய டவுன்ஷிப் தான் இந்த ப்ரீமியம் ப்ராஜெக்ட்டு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூர். இது பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடுங்க எல்லாமே தெரியும். திருப்பூர் ஒரு ஊரை ஒட்டி தான் சார் இருக்கும். இது எல்லாமே திருப்பூர் ஒட்டி தான் இருக்கும். வாலிபால் விளையாடுறதுக்கு எல்லாத்துக்கும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்குலாம் ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வாக்கிங் அந்த பாதையெல்லாம் விட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த லேஅவுட்டை பொறுத்தளவுக்கு கம்மிங் 13th அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை அருமையான ஒரு ரீலான்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக இதில் வந்து எல்லோரும் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டை வாங்குங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் என் நம்பர் தான். டேரெக்டாக நீங்கள் சைட்டை பற்றி எந்த டீட்டெயில் வேணாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணணும், சைட்டை வந்து நான் பார்க்கணும், கேப் வேணுனாலும் சரி எனக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. என் நம்பர் தான் அது. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டில் ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கினா அடுத்து என்னால் அடித்து சொல்ல முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 to 5 இயர்ஸ்லாம் இங்கே குறைஞ்சபட்சம் ஒரு 4500 மேலே தான் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் போகும். அந்த மாதிரி ஒரு உருவாகக்கூடிய பெரிய டவுன்ஷிப் தான் இது. அடுத்தது நம்ம லேஅவுட்டில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா மியாவாக்கி ஃபாரஸ்ட். அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் நான் நிற்கிறேன். எல்லாமே இப்போ வச்ச மரம் தான். ஏன்னா லேஅவுட்டு புதுசுன்றதுனால இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண மியாவாக்கி ஃபாரஸ்ட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மரங்கள் வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 மரங்கள் வந்து வளர்ந்து ரொம்ப அடர்த்தியாக அது வந்து நல்ல ஒரு காற்றை கொடுக்கும் தான் அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லேஅவுட்டில் வச்சுருக்கோம். இந்த லேஅவுட்டுக்கு நியர்பையில் என்னென்ன இருக்கும் சொல்லி நம்ம லேஅவுட்டுக்கு நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாப் நம்ம லேஅவுட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டரில் பஸ் ஸ்டாப்பு, ஆன் ரோடு, நம்ம சைட்டு ஆன் ரோடு தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அவுட்டு திருச்சேரி ஐடி பார்க்கிங் இது பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு 25 மினிட்ஸில் போயிடலாம். மெரினா மால் ஒரு 20 மினிட்ஸில் போயிடலாம். அந்த மாதிரி எல்லா வசதிகளும் இங்கே இருக்குது. மகாபலிபுரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு
8 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா மகாபலிபுரம் ஜிஎஸ்டி எடுத்தீங்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 22 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு ரீச் ஆகிடலாம். இந்த ஒண்டர்லா தீம் பார்க் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருப்பூரூர் வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3.5 கிலோமீட்டர்ஸில் நம்ம இல்லலூர் திருப்பூரூர் நியர்பையில் இருக்க இல்லலூரில் தான் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டுருக்கு. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 45% ஒர்க் முடிச்சிட்டாங்க. நியர்பை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நமக்கு இந்த லேஅவுட்லேருந்து நியரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பொழுதுபோக்கு பூங்காக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல்ஸு ஜாபுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 நியர்பையில் இருக்கக்கூட ஒரு அருமையான ஆன் ரோடு ப்ரீமியம் ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் என் நம்பர் தான். கண்டிப்பாக நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம். வர சண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூமி 9 வீடு பூமி பூஜையோட ப்ளஸ் ஒரு அப்பார்ட்மெண்ட் அது ஆல்ரெடி பூமி பூஜை போய் இதோட ஸ்டார்ட் பண்ணுறோம். சண்டே வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேட் வைஸு எனக்கு ஒரு மினிமம் வந்து ஏதாச்சும் என்னால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண முடியும். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக சைட் விசிட் வாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கேப் எதுவும் அரேஞ்ச் பண்ணால் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்புக்கும் நான் கூட உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன். பேங்க் லோனுக்கு ஆகட்டும், இல்லை மற்றபடி டைம் டியூரேஷன் சார் என்கிட்ட இப்போ பேமெண்ட் இவ்வளோ தான் இருக்குது, எனக்கு இவ்வளோ டைம் டியூரேஷன் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன் சார், டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுவேன் சார். நம்ம நம்பி வரவங்களுக்கு எப்பவுமே நான் துணையாக இருக்கிறதுக்கு 100% என் சப்போர்ட் இருக்கும். எல்லாருக்குமே நன்றி சார்.